என்னோட பிரெஸ்ட் ஃபீடிங் ஜேர்னி உண்மையான போஸ்ட்மார்ட்டமில் ரொம்ப நான் ஃபேஸ் பண்ண ஹார்டஸ்ட் ஃபேஸில் வந்தேன். எனக்கு சி செக்ஷன் ஆனதுனால ஆரம்பத்தில் மில்க் சப்ளை ரொம்ப கம்மியாக இருந்து பெருசாக சொல்கிற மாதிரி இல்லை. பேபிக்கு பசி அதிகமாக இருக்கும், ரொம்ப அழும்போது அப்படியே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் ஃபார்முலா மில்க் தப்புன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் என்னோடய லாக்டேஷன் கன்சல்டன்ட் சொன்ன ஒரு லைன் இன்றைக்கும் என்னால் மறக்க முடியாது. ஃபார்முலா மில்க் ஒரு ஆல்டர்னேட்டிவ் தான், ஆனால் தாய்ப்பாலுக்கு நிகர் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. இது நான் மட்டும் இல்லை, நிறைய மதர் வந்து ஃபேஸ் பண்ணுற ஒரு காமனான ப்ராப்ளம். என்னோடய பேபி வந்து பாட்டில் ஃபீல்லையோ இல்லை பாலாடையிலையோ குடிப்பாள், ஆனால் டேரெக்டாக மட்டும் ஃபீட் எடுத்துக்கவே மாட்டாள். இதனால் வந்து ஃபஸ்ட்டு நான் பம்ப் பண்ணி மில்க் தாய்ப்பால் கொடுக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா அவளுக்கு நார்மலாகவே கொடுக்க ஆரம்பித்தேன். அப்படி இருந்தாலும் அவள் ஃபீட் பண்ணுங்க ரொம்ப கஷ்டப்படுவாள், ரொம்ப அழுவாள். அப்போ டாக்டர் எனக்கு 2 விஷயம் சஜஸ்ட் பண்ணாங்க. ஒன்று வந்து நிப்பிள் ஷீல்ட் யூஸ் பண்ணி ஃபீட் பண்ண சொன்னாங்க. 2வது நார்மல் கிரேடல் பொசிஷனுக்கு பதிலாக ஃபுட்பால் பொசிஷன் ட்ரை பண்ண சொன்னாங்க. இதுதான் என்னோட கேம் சேஞ்சர். அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன்ட்.